தென்காசி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு வரும் 14ஆம் தேதி வரை மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை என தகவல் வெளியாகியுள்ளது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதான நம்ம பழக்கமே. ஆனா இது ஆபத்தாவும் முடியல சார். அப்படி கிடையாது. நான் பார்க்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இதான் நல்லது. யாருக்குமே மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது. திறமற்ற அரசுகள்னு சொல்லப்பட்டவை தான் இந்தியாவில் மாபெரும் சாதனைகளை செய்திருக்கின்றன. கொள்கையும் கோட்பாடு இல்லாமல் கொள்ளடிக்கணுன்றவன், மொத்தமாக ஊரை வாரி சுருட்டி போடணும், குடும்ப அரசியல் பண்ணுன்றவங்களுக்கு தான் ஸ்திரமான அரசுன்ற கான்செப்ட் வேணும். எதுக்கு ஸ்திரமான அரசு? நீ கொள்ளடிக்கிறதுக்கா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி. மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த் எல்லாம் பார்ப்போம் தனியாக.